இன்றைக்கி அமாவாசை கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி வந்து கேரட் வச்சு பட்டாணி வச்சு ஒரு கறி, சிம்பிளான ஒரு கறி எப்படி உண்டாக்குறதுன்றது காமிச்சு கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அமாவாசை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்க. வாங்கோ பார்க்கலாம். இப்போது கடாயில் நான் ஒரு 3 ஸ்பூனுக்கு வெளிச்செண்ணெய் விட்டுருக்கேன், அதாவது தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிக்கிறது. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டுத்தையும் இதில் போட்டு விடலாம். இது சிவப்பாகட்டும். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சிவந்தெடுத்து இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை போட்டுக்கலாம். இந்த பட்டாணி வந்து நான் அரை பாகத்துக்கு, அதாவது ஊற வச்சு நைட்டு பூரா ஊற வச்சு காரத்தால் அரை பாகத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்ச பட்டாணி, அதையும் இதில் போட்டு விடலாம். இதோடு சேர்ந்து வேகம் போட்டு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு. இப்போது இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அவளுக்கு தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. மிளகாப்பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. എന്നിട്ട് இதில் கொஞ்சோண்டு தண்ணியை தெளித்து விட்டுடலாம். இப்போது இதை ஸ்லிம்மில் வச்சு நல்லா வெந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தட்டை போட்டு மூடி வச்சுட்டு வேக வைக்கலாம். இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் போட்டு விடலாம். இதில் உங்களுக்கு தாளிக்கும் போது தேங்காய் எண்ணெய் தேவையில்லைன்னா நீங்கள் ஆற்றுல எண்ணெய் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து தாளிச்சுக்கலாம். இப்போது தேங்காயை போட்டாச்சு. அடுத்தது கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். வாசனையாக இருக்கும், அதனால் கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லியும் கொஞ்சம் வெட்டி போட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டோம்னா இலக்கி கொடுத்துடலாம். அவ்வளோதான். ஒரு சிம்பிளாக கேரட் பட்டாணி வச்சு தேங்காய் போட்டு ஒரு கறி. பார்த்தீங்களா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஆற்றுல உண்டாக்கி பாருங்கோ. உண்டாக்கி பார்த்துட்டு கமெண்ட்ஸை கட்டாயமாக கொடுங்கோ. எல்லாம் ரச சாதம், அப்புறம் இந்த சாம்பார் சாதம், சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஆற்றுல உண்டாக்கி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸை கட்டாயமாக கொடுங்கோ. அம்மாஸ் கிச்சனில் இன்றைக்கி கேரட் பட்டாணி கறி ரெடியாக இருக்குது.